ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பதிவு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட பதிவு தான் இது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற மோர் வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் பெருமான் அவதரித்த நாள் அன்னைக்கு நம்ம அவர்கிட்ட மனம் உருகி, நீயே எனக்கு ஒரு குழந்தையா வரணும் முருகா அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டி நீங்கள் விரதம் இருந்து நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவரே குழந்தையா பிறப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதோட பதிவு தான் இது. எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற பதிவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எப்போ ஃபஸ்ட்டு விரதம் இருக்கணும் அப்படிங்கிற தேதி, கிழமை மற்றும் நான் டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 9 நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க விரதத்தை. 9/6 திங்கட்கிழமை வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் முடிக்கணும். அதே போல் 6 நாட்கள் விரதம் கடைப்பிடிக்க போகிறேன் அப்படின்னு இருக்கவங்க 4/6/2025 புதன்கிழமை ஆரம்பித்து 9/6 திங்கட்கிழமை அதே மாதிரி விரதத்தை வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதத்தை முடிங்க. 7/6 சனிக்கிழமை 3 நாள் விரதத்தை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க 7/6 சனிக்கிழமை அன்று ஆரம்பித்து 9/6 திங்கட்கிழமை நிவர்த்தி பண்ணுங்க வைகாசி விசாகம் விரதத்தை. இதே என்னால் 11 நாள் விரதம் கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 30/5/2025 அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 9/6/2025 திங்கட்கிழமை வைகாசி விசாகம் வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம். விரதத்தோட தேதி, நாள், கிழமை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 11 நாள் விரதம் இருக்கிறவங்களும் 9 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி, வளர்பிற சஷ்டி ஆரம்பிக்குது. அதாவது அந்த ஒரு நாள் சஷ்டி விரதமும் வருது. அதுலேயும் நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் விசேஷம். ஏன் அப்படின்னா, சஷ்டியில் விரதம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற பதிவு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள். சஷ்டியில் விரதம், வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்தீங்கனாலும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். இது 2 நாளும் சேர்ந்து வரனால அதாவது 11 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கும் 9 நாள் விரதம் கடைப்பிடிக்க போகிறவங்களுக்கும் இந்த சஷ்டி விரதத்தை சேர்ந்து நீங்கள் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் குழந்தை பாக்கியம் கேட்ட பாக்கியத்தை அவர் அள்ளி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாள் கிழமை எல்லாம் சொல்லியாச்சு. எப்படி விரதம் இருக்க போகிறோம் அப்படிங்கிற பதிவு இப்போ நான் சொல்கிறேன். காலையில் நீங்கள் எப்பவும் போல், அதாவது விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாத்த நாள் எல்லாத்தையுமே நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க. வீட்டை தூய்மைப்படுத்திக்கோங்க. பூஜை அறைகளை தூய்மைப்படுத்திக்கோங்க. விளக்குலேருந்து எல்லாமே சுத்தம் செஞ்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னத்த நாளே நீங்கள் வீடுகளை சுத்தம் செய்ததுக்கப்புறமே நீங்கள் கட்டிலில் படுக்காதீங்க. கீழே தரையில் தலகாணி வைக்காமல் நீங்கள் தரையில் துணி விரித்து நீங்கள் படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் நீங்கள் பூஜை ரூமில் கூட படுத்துக்கலாம். விரதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு காலையில் நீங்கள் சீக்கிரமாகவே எந்திரிச்சு, அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் நீங்கள் கோலம் போட்டு, பூஜை அறையிலையும் கோலம் போட்டு, இப்போ நீங்கள் பூஜை அறையில் இருக்கிற படங்களை சுத்தம் செய்து அந்த படங்களுக்கு சந்தனம், குங்குமம் புதுசாக இட்டு, இதே நீங்கள் முருகரோட சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த முருகர் சிலைக்கோ இல்லை வேல் சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேல் சிலைக்கோ நீங்கள் தினமும் அந்த எத்தனை நாள் நீங்கள் விரதம் கடைப்பிடிக்கிறீங்களோ அத்தனை நாளும் நீங்கள் அபிஷேகம் செய்தே ஆகணும். 3 பொருட்கள் 5 பொருட்கள் வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்யணும். அந்த 5 பொருட்கள் அப்படி இல்லை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பன்னீர் கண்டிப்பாக இருக்கணும். அந்த பன்னீரை நீங்கள் வீட்டில் எல்லா மூலையும்
மூலைகளிலும் எல்லா திசைகளிலும் வந்து தெளித்து விடுங்க. தெளித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டில் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அந்த அபிஷேகம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மலர்களை வைத்து அலங்காரம் செய்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் பெருமானுக்கு தினமும் ஒரு நெய்வேத்தியம், உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் அவள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை பால், என்னால் முடிஞ்சது பால் தான்ப்பா, இல்லை பழம்தான்ப்பா என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அவரை மனம் உருகி நீங்கள் வேண்டுங்க. அந்த மனம் உருகி வேண்டினதில் 3 நாள், அதாவது உங்களால் வந்து 3 நாள் வேணால் முழு விரதம் இருக்க முடியும். 11 நாள் வந்து 3 வேளை சாப்பிடாம யாருனாலையுமே இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா, அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் அருந்திக்கோங்க. அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதாவது முருகனுக்கு படைத்து அந்த தண்ணீர், அதாவது முருகனுக்கு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணீர் வச்சு படப்பை இழக்குவீங்களா, அந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா யாருனாலையும் 11 நாள் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதுவும் வந்து குழந்தைக்காக வேண்டி இருக்க போகிறீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பார். அவரோட பிரசாதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த 11 நாள், 9 நாள், 3 நாள், 6 நாள் விரதம் இருக்கிறவங்க, இல்லை முடியாதுப்பா என்னால் வைகாசி விசாகத்தன்னைக்கு மட்டும்தான் விரதம் இருக்க முடியும், என்னோடய குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், என்னால் பண்ண முடியல, கண்டிப்பாக அந்த ஒரு நாள் விரதம் இருங்க. அதோட நீங்கள் அந்த விரதம் இருக்கிற அன்னைக்கு வந்து யாரையும் மனசார கடிஞ்சு பேசாதீங்க, சுடுசொல் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா சாமியை மட்டும் நினச்சி எனக்கு இதுதான் வேணும்ப்பா, எனக்கு நீ நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நில்லுங்க. அவர்கிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சி நில்லுங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த விரதம் இருக்கும் நாள் வந்து நீங்கள் உடுத்த வேண்டிய ஆடை வந்து வண்ணம் வந்து பச்சை, மஞ்சள், இந்த 2 நிறத்தில் வந்து மாறி மாறி ஆடை உடுத்துங்க. இந்த விரதம் இருக்கும் நாட்கள் வந்து கட்டாயம் ஒரு வேளையாவது நீங்கள் கோவில்களுக்கு சென்று வர வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் என்னதான் வழிபாடு பண்ணாலும் ஒரு வேளை அதாவது மாலை நேரத்துலையாவது நீங்கள் வந்து கோவிலில் வந்து அவரை போய் வழிபாடு பண்ணுங்க. அப்புறம் காலை மாலை இருவேளையும் வீட்டில் விளக்கு ஏற்றுங்கள். விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றால் மாலை நேரமாவது நீங்கள் வந்து ஒரு வேளையாவது தீபம் போடுங்க. வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு வேளையாவது தீபம் போட்டே ஆகணும். இதில் வந்து செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 6 வெற்றிலை தீபம் கட்டாயம் ஏற்றுங்கள். கோவிலில் ஏற்றலாம், இல்லைன்னா வீட்டில் கூட ஏற்றலாம். இந்த விரதத்திற்கு அப்போ வந்து கண்டிப்பாக வந்து யாருக்காவது அன்னதானம் வாங்கி கொடுங்க. ஏன்னா அன்னம் நம்ம எவ்வளோ நம்மளால் வந்து ஒரு அளவுக்கு மீறி பசி தாங்குற அளவுக்கு தான் நம்மளால் வந்து சாப்பிட முடியும். அதுக்கு மேலே வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. அது போலவே அவங்க மனசார வாழ்த்துனாங்க அப்படின்னா, அந்த அன்னத்தை சாப்பிட்டு அவங்க மனசார வாழ்த்துனாங்கன்னா நீங்கள் கேட்ட வரத்தை முருகர் அள்ளி கொடுப்பார், மனசார கொடுப்பாரு. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கண்டிப்பாக செய்யுங்க. கோவில்லையும் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து கோவில்லையும் கொடுக்கலாம். இல்லை ஏழைப்பட்டவர்கள் முடியாதவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அன்னதானம் நீங்கள் கொடுங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, இந்த விரதத்தப்போ நடந்து போகிறவங்களுக்கு மோர், தண்ணீர் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இல்லை நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு செருப்பு, இல்லை அவங்களுக்கு தேவையானது இந்த மழை காலம் இருக்கிறதுனால கொடை, இந்த மாதிரி எது கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நீங்கள் வாங்கி கொடுங்க. அவங்க மனசார வாழ்த்துனா உங்களுக்கு மனசார முருகர் வந்து அள்ளி கொடுப்பாருங்க. இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்க அதாவது ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியாமல் இருப்பாங்க. குழந்தைகள் பிறந்து அவங்க ஸ்கூலுக்கு சேர்த்து ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கவங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா தயங்காமல் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைகள் வந்து படிப்புக்காக ஏங்குறாங்க. அந்த நீங்கள் வந்து குழந்தைகளுக்காக ஏங்கும்போது அந்த படிப்பு செலவை நீங்கள் ஏற்று நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் கூட முருகர் வந்து உங்களுக்காக ஒரு குழந்தை என்ன நீ கேட்குற, நான் உனக்கு 2ஆக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2 குழந்தையாகவே கொடுப்பாருங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து இந்த விரதம் இருக்கிறப்போ மாட்டேன்னு சொல்லாமல் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர், திருப்பரங்குன்ற முருகர், இந்த மாதிரி பெரிய கோவில் இந்த மாதிரி இருக்கிற கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோவில் உங்களுக்கு இந்த முருகர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் உங்கள் இப்போது 11 ரூபா காணிக்க நான் முடிஞ்சு வைக்கிறேன்ப்பா, எனக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் இது வந்து உன் சன்னதியில் வந்து நான் போடுற உன் உண்டியில் வந்து நான் செலுத்திடுறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டி ஒரு கோவில்
வேண்டி நீங்கள் வந்து அந்த காணிக்கையை முடிஞ்சு நீங்கள் சாமி ஃபோட்டோவுக்கு பின்னாடி நீங்கள் வச்சுருங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த கோயில் அந்த தலத்துக்கு கண்டிப்பாக சென்று வந்து அந்த உண்டியில் வந்து அந்த காணிக்கையை நீங்கள் போட்டுருங்க. குழந்தை கையாலேயே நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட விரதத்தை அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரி ஆசிரமம் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைகள் காப்பகத்துக்கு போய் நீங்கள் உங்களால் முடிஞ்ச நன்கொடை இந்த மாதிரி டொனேஷன் நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்கொடை வந்து கொடுங்க. இல்லை அந்த குழந்தைகளுக்கு ஒரு வேளை சாப்பாடு நாங்கள் பண்ணுறோம், அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி துணிமணிகள் வந்து நாங்கள் எடுத்து தரோம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுங்க. அந்த மாதிரி அந்த நாளில் வந்து நீங்கள் குழந்தைகளை பார்த்து நீங்கள் ஏதாவது நீங்கள் இது பண்ணீங்க, அவங்களுக்கு தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கொடுப்பாரு முருகர். விரதத்தில் வந்து 3 வேளை விரதம் இருக்க முடியும், வைகாசி விசாகத்தன்னைக்கு 3 வேளை விரதம் இருக்கிற முடியும் அப்படின்னு இருக்கவங்க இருங்க. மற்றபடி இந்த 11 நாள் 9 நாள் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஏதோ நீராதாரம் இல்லை ஒரு வேளை அன்னம் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து யாருனாலையுமே 3 வேளை இருக்க முடியாது. அதனால் வந்து பார்த்து உங்களோட உடம்பு எப்படியோ அதை பொறுத்து நீங்கள் வந்து விரதம் இருங்க. விசாகத்தன்னைக்கு கண்டிப்பாக 3 வேளை இருக்க முடிஞ்சவங்க இருங்க. இல்லை பிரசாதம் நான் வந்து கோவிலில் கொடுத்த பிரசாதம் எடுத்துக்கிறேன்ப்பா, இல்லை எனக்கு நான் வீட்டில் படைச்ச நெய்வேத்தியத்தை நான் முருகருக்கு படைச்சிட்டு நான் அந்த நெய்வேத்தியம் நான் சாப்பிட்டுக்கிறேன், என்னால் இவ்வளோதாப்பா முடியும், ஆனால் நான் கேட்ட வரத்தை எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டுங்க. அப்புறம் அந்த பூஜை செய்யும்போது வந்து முருகரோட பாடல்கள் வந்து துதிங்க. அவருக்கு வந்து அவர் ரொம்ப ஆனந்தப்படுத்துங்க. ஏன்னா அந்த வைகாசி விசாகத்தில் அவர் அவதரித்தனால அவர் குழந்தைய அவதரித்திருக்காரு. அந்த நாளில் வந்து நம்ம குழந்தைக்காக நம்ம வேண்டி மன உருகி அவரை ஆனந்தப்படுத்தி நம்ம வேண்டணும் அப்படின்னா கட்டாயம் அவரே நம்மளுக்கு குழந்தையா வந்து பிறப்பார். நீங்கள் கேட்ட வரத்தை அவர் அள்ளி தருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.